இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ போட்டிருப்பேன். மறக்காம பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்து அப்புறம் வைபின் பீச் போட்டிருப்போம். வள்ளல் படம் அதோட சர்ச் அங்கே தான் என்ட்ரன்ஸாக இருக்குமா, அதையும் போட்டிருப்போம். மறக்காம பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது போட்டிங் போகலாம் அப்படின்ட்டு போட்டிங் போனோம். வேறு லெவல். ஒவ்வொருத்தருக்கு வந்து சார்ஜ் வந்து 200 தான் சார்ஜ் பண்ணாங்க. இருந்தாலும் வந்து ஒர்த்து தான். அவ்வளோ விஷயம் வந்து சொன்னாங்க. இந்த கடலோரம் வாங்கின் காற்று அந்த பாட்டெல்லாம் வந்து அங்கே எடுத்ததாக சொல்லியிருந்தாங்களா. அது நிறையா விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மீன் பிடிக்கும் துறைமுகம் ஏறும்போதே வேறு லெவல் வைப்பாக இருந்தது. நீங்கள் வேணால் மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன இடம்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு. 200 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எத்தனை இடம் தெரியல. 200 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் நாங்கள் 5 பேர் வந்துருக்கோம். அப்புறம் அவங்க நிறைய பேர் வந்துருக்காங்க. அடுத்து இந்த பிளேஸும் காட்டுறாங்க. மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் என்ஜாயாக இருந்துச்சு. இது வரைக்கும் இன்னும் நிறையா இருக்குது. டயர்டாக இருக்குது. நைட்டு தூங்கவே இல்லை. ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி ஓகே வாங்க. அவங்க போட் வந்து மூவ் ஆகும்போது உங்களுக்கு இந்த இடத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாவட்ட பேரு எர்ணாகுளம். போட் ஏரியா அந்த இடத்து பேரு மெரைன் டிரைவ். இந்த மெரைன் டிரைவ்லேருந்து 4 கிலோமீட்டர்ஸ். இங்கே 2 நதி இருக்கு. ஒன்று பெரியாறு, இன்னொன்று வேம்பநாடு. 2 நதி சந்திக்கிறது அந்த இடத்துல அரபிக்கடலில் போய் பார்க்கலாம். முதல்ல இந்த மாவட்டத்தில் சின்ன சின்ன 24 தீவு இருந்தாங்க. இப்போ எல்லாம் பிரிட்ஜு கட்டி கனெக்ட் பண்ணி முதல்ல பிரிட்ஜு ரைட் ஹேண்ட் சைடு அந்த பிரிட்ஜோட பேரு கோஸ்ரீ ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ். ரைட் சைடு எர்ணாகுளம், லெஃப்ட் சைடு பொலகாட்டி, செகண்ட் ஐலண்ட் வல்லாரமலை, 3வது வைப்பின். இந்த இடத்துல பெரிய தீவு வைப்பின். லென்த் 28 கிலோமீட்டர். இந்த ரிவரோட பேரு பெரியாறுவர். இந்த இடத்துல டெப்த் 20 feet, ஆழம் 20 அடி. பக்கத்தில் அந்த ஷிப் பார்த்து அது வந்துட்டு ஆயில் பெருத்து சிஓடி மீன்ஸ் கொஞ்சம் ஆயில் டெர்மினல். നമ്മുടെ ഗവൺമെന്റ് ഓഫ് ഇന്ത്യ இம்போர்ட் பண்ண கச்சா சவுதி அரேபியா அந்த ஷிப்பில் எடுத்துட்டு வந்து இங்கே பைப்பில் கனெக்ட் பண்ணி எஸ்கேட் பண்ணி அண்டர் கிரவுண்ட் சைடு போகிற கொச்சின் டிஃபைன் இருக்கு. இங்கே இந்த 29 கிலோமீட்டர் ஃபார் அவே கொச்சின் டிஃபைனரி. அந்த இடத்த பேரு அம்பலமுகில். அங்கே இருக்கிற ரிஃபைனரி இந்த கச்சா என்ன அந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த பேரு செல்லும் ஆயில் பர்த். அவருக்கு வந்து போதும் கோல்காட்டி பேலஸ் பில்ட் பண்ணி டச் பீப்பிள் 1744 இப்போ வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணல கேடிசி ஹோட்டல் கேரளா டூரிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அண்ட் 3 ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல் இந்தியாவில் வந்துட்டு வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ்.
முதல்ல இந்த இடத்துல பேரு ஜூன்பள்ளி எம்ஜிஆர் 55 வருஷம் முன்னே பிச்சை பேரு தமிழ் ரிக்ஷாக்காரன். கடலோரம் வாங்கிய காற்று பாட்டில் இந்த இடம் தான் இது கடலோரம் வாங்கிய காற்று. அந்த சாங் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு அவர். நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மொத்தமாக 16 பிளேஸ் சுற்றி காட்ட போகிறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராண்ட் ஹயாத் ஹோட்டல். அதுக்கப்புறம் தான் இருக்கு கன்வென்ஷன் சென்டர். சவுத் இந்தியாவில் பெரிய கன்வென்ஷன் சென்டர் இருக்கு. ஹோட்டல் உங்களுக்கு நெடுமானம் தெரியுமா அவருடைய ஹோட்டல்? கிராண்ட் அங்கே இருக்கு பார்த்து நேம் கிராண்ட் ஹயாத். கிராண்ட் ஹயாத் சவுத் இந்தியாவிலே வந்து பெரிய ஹோட்டல் சொல்கிறாங்க. இது இருக்கு போட் பேரு ஹவுஸ் போட். ஹவுஸ் போட் ஜாஸ்தி இருக்கு வந்து ஆலப்பேட்டை. ஓ நைஸ். அதுக்கு பேர் ஜாஸ்தி இருக்கு குதிரை கட்டுறது. ஓ அங்கே ஃப்ரிட்ஜு பயங்கரமாக இருக்குது. ஓ இது ஹவுஸ் போட்டா? பயம் பிடிச்சிட்டு பின்னாடி ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு. கிரீன் கலர் பார்த்து அந்த பிரிட்ஜ் பேரு வேப்பநாடு பிரிட்ஜ். அது வந்து இந்தியாவில் லாஸ்ட் ரயில்வே கண்டெய்னர் பிரிட்ஜ். ஸ்டார்ட் பண்ண நேரம் மல்லாரபாடம் எண்டு வந்து கிளம்பிச்சேரி. அதுலேருந்து 8 கிலோமீட்டர். இது 200 கிலோமீட்டர். தமிழ் பாட்டு போட்டால் தமிழ் வைப் தான் இருக்கும். கண்டிப்பாக தமிழ் பாட்டு. உங்கள் நேம் மலையாள சாங் போட்டிருந்தாங்க. நம்ம தமிழ் சாங் கேட்டிருந்தோம். தமிழ் சாங் கேட்டதுக்காகவே வந்து ஒரு தமிழ் சாங் போட்டிருக்காங்க. வீடியோ எடுக்கிறியா? டான்ஸா? இந்த இடம் வந்து எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட்டிங் பிளேஸ். வியாபார இடம். இங்க நம்ம எக்ஸ்போர்ட் வந்தது ரைஸ், மீட், டெக்ஸ்டைல்ஸ், வுட், சீவுட், ஸ்பைஸ் இம்போர்ட் பண்ண கச்சா. இந்த இடத்துல ஆள இருக்கு 65 இருக்கு. சிசி 5 இருக்கு. திஸ் இஸ் ஹார்பர். அப்பா ஆப்போசிட்ல பாருங்க அந்த இடத்து பேரு வெல்லிங்டன் ஐலண்ட். வெல்லிங்டன் ஐலண்ட் மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஏரியால பேரு தீரது. வாவ் நைஸ். வேற லெவல் தலைவா. ஓவா யா பாருங்க. ஏய் நங்கூரம்டா அது. நங்கூரம்டா அது. டிராயிங் இல்ல இது. வைத்தியக்காரா. SSL கங்கா. வேற லெவல் பாய். ஏங்க இது என்னங்க இது? உங்களுக்கு கண்ணு கட்டுறதுக்குள்ள கேட்டுறேன். கீழே வந்துருமோன்னு வேற பயமா இருக்குது. வேலை பாருங்க. ஐலண்ட் படம் யார் யாரெல்லாம் பார்த்துருப்பீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு ரிவீல் பண்ண மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீடியோ. மறக்காம பாருங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்பர் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அங்கே பாருங்க. அங்கே பாருங்க. ஓ நைஸ். இந்த லிஃப்டிங்கில் வேற லெவல் இருக்கு தலைவா. சமந்தா ஃபேன்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ பாருங்க. அங்க ஒரு சமந்தா இருக்கு. பயங்கரமா இருக்குது. MSC சமந்தா. வேற லெவல். இந்த ஓவர்ஃப்ளோ வந்து ஆயிட்டு இருக்குது. பல்பு கொடுத்துட்டாரு அவரு. ஒன்றும் பண்ண முடியாது. பாவம். அந்த லிஃப்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும். இதெல்லாம் நீங்க சுச்சுவேஷன் சாங் போட்டாங்கப்பா. வேற லெவல். ஏதோ வேற உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு தலைவா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த சம்மர் வந்து சரியான ஒரு ட்ரிப் தான் எங்களுக்கு. MSC சமந்தா.
கூட கிடையாது. பேரு கிளாசிக் மியூசியம். கிளாசிக் கிளாசிக் மியூசியம் கம்பெனி. கிளாசிக் மியூசியம் கடலுக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள ரெடி ஆயிடும். சீட்டிங்க பார்த்துட்டு 200 சீட்டுங்களா? யா நைஸ். ஜோதியோட பாட்டு வச்சு பயங்கர லக்ஸரியா இருக்கும் போல. இது ஒரு மினி டைட்டானிக் மினி சொல்லலாம். பெரிய தீவு வைப்பு ரெண்டு ஆப்போசிட் ஏரியா உள்ளே போக தாண்டி போயிடுது. எதுனா கடல் இதுங்களா? அரபிக்கடல் தீவுதுங்க. ஓ, இது அரபிக்கடல் என்ட்ரன்ஸ். இதான் வந்து அரபிக்கடல் என்ட்ரன்ஸ். தொட்டு பார்க்கலாமா? இது அரபிக்கடல். இது நான் பண்ணது அரபியன்ஸ். வாவ் நைஸ். இது அரபிக்கடல். அரபியன்ஸ். மீன் பிடிக்கிறது தான் இந்த மலையாளத்துக்கு தான் இது மீன் பிடிக்கிறது. ரைட் ஹேண்ட் சைடு வர மீன் பிடிக்கிற வலை மீன் பிடிக்கிற சைனீஸ் ஃபிஷிங் நெட் சைனீஸ் ஃபிஷிங் நெட் சைனீஸ் பேசன் சமதி சமதி வர தேவை சப்போல சூப்பர். இதே மீன் பிடிக்கிறது மீன் பிடிக்கிற மீன்பிடி துறைமுகம் அப்படிம்பம்ல, அதான் இது மீன் பிடிக்கும் துறைமுகம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தோம்னா அரபிக்கடல். அங்கே இருங்க, லிஃப்ட் பண்ணுறாங்க பாருங்கள், வேறு லெவல். அந்த வலையை லிஃப்ட் பண்ணுறாங்க பாருங்கள், சூப்பர் தலைவா, வேறு லெவல் இது. தேங்க்ஸ் டு சிவாலி ஹையர் செகண்டரி மெட்ரிகுலேஷன். ஆமாம், ஏதோ ஒன்று ரெண்டு வரும் இருந்தால் கூப்பிடுவாங்க. எந்த மீன் இருக்கா? கொக்கு மாட்டிருச்சு. வாவ் நைஸ், வேற லெவல் வைப் தலைவா. அப்புறம் டைட்டானிக் மாதிரி தான் ஆயிரும். எல்லாம் அங்கிட்டு போயிடலாம் வாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடுல பெரிய டேங்க் வர பேரே புது பைப். புது பேரே புது பைப். அது உள்ள பெட்ரோல் நீட் எல்என்ஜி. ஓ நைஸ். ஆமா ஆமா. ஆப்போசிட் ஏரியா போட்டோ ஜங்கல் சின்ன பீச் இருக்கு பேரு. போட்டோ பீச் சின்ன பீச். இந்த இடத்துல பெரிய பீச் செராய் பீச். பெரிய பீச் செராய் பீச். செராய் பீச். செராய் இல்லாத வைப் இல்ல. வைபின் அங்கே இருக்கு. காலையில் போனது வைபின் காமிச்சிட்டு இது வந்து செராய். இது வந்து பஸ் இருக்காங்க. இந்த பாம்படி அங்கே இந்த போட் ஏரியா 17 கிலோமீட்டர். அந்த மூணு பிரிட்ஜ் இது தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு ரோடு இருக்கு. ஏங்க ஜஸ்ட் 200 தான் கொடுத்தோம். இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி
வேற லெவல் இன்னமே. அரபிக்கடல் சொல்லும் போது வேற லெவல் இருந்துச்சு. ஏன்னா படிச்சுட்டு தான் இருந்தோம், வந்தாச்சு. போய் முடிஞ்சு அடுத்து இது மாலுக்கு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. மாலில் போயிட்டு உங்களை அதை எடுத்து மறக்காம வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்கள்.